இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய ஃபர்தர் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு சம்மரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் பர்டிகுலராக இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ, உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ, சரியா? ஸோ ஃபெதர்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இறகுகள் கொண்ட நண்பன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருக்கு வந்து இறகுகள் இருக்கும், சிறகு இருக்கும் அப்படின்னு பறவைக்கு. ஸோ ஒரு பறவை அப்படிங்கிறது இந்த சம்மரியில் வந்து ஒரு மெயின் லீடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தா ஆர்தர் சி கிளார்க் அப்படின்றவங்க. ஸோ இவங்க ஒரு ஃபேமஸான பிரிட்டிஷ் ரைட்டர் தான். ஓகேவா? சில பேர் கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல ஒரு மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்வென் ஆல்சன் அப்படிங்கிறவங்க. இவங்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து வேலை பார்க்கக்கூடிய நல்லா ஸ்கில்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கெனரி பேர்ட் ஒன்று வந்துடும். கெனரி பேர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு, குட்டி பேர்டு. நல்லா பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், சமையல் எல்லாமே வந்து பண்ணும். துருன்னு இருக்கக்கூடிய பேர்டு தான். இந்த பேர்டுக்கு இதில் பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிளாரிபல் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் ஒரு சில க்ரூ மெம்பர்ஸ் வருவாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க ஒரு சில க்ரூ மெம்பர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து சமையல்காரங்களா இருப்பாங்க. ஸோ இது இப்படி இப்படி மாறி மாறி அவங்க வேலையெல்லாம் பிரித்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இவங்களெல்லாம் தான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர். ஓகேவா? இந்த ஸ்டோரி வந்து எப்படி நரேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து எந்த பெட்டையுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம கூட வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைடன்ஸ் ஒரு புக்கு தருவாங்க இல்லையா? அதில் வந்து எழுதப்பட்ட விதிகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. பட் அப்படி இருந்தாலுமே எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஆத்தர் வந்து, நம்மளோட நரேட்டர் வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்களாம். யார்? ஸ்வீன் வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து இந்த கெனரி பேர்டு ஒன்று வளர்த்துட்ருக்கார் ஒரு பெட்டா. ஸோ அது எப்பவுமே வந்து கூடயே வந்து வச்சிட்ருப்பாராம். நம்மளுடைய ஹீரோ ஸ்வேன் இருக்காங்க இல்லையா? இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியா, அதாவது ஒல்லியா, ரொம்ப லீனா வந்து இருப்பாங்களாம். ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே டக்குன்னு குவாலிஃபைடு எடுத்துருப்பாங்களாம். ஸோ அதே மாதிரி இந்த குவாலிஃபைடில் ரொம்ப ஈஸியாக வந்து செலக்ட் ஆயிடுறாரு. ஸோ இவர் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இந்த டீம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப திறமைசாலி. எதில் ரொம்ப திறமைசாலி அப்படின்னு பார்த்தா அந்த கிரிடர்ஸ், இந்த பிக்சரில் காமிக்கிறீங்களா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து இதை வந்து கிரிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ அது என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஜீரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட் தானே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த கூட போய் அந்த வெல்டிங்லாம் பயங்கரமாக பண்ணி அந்த பர்ஃபெக்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடுவாராம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிஃபைட் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு இவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வந்து கேட்குது. ஒரு மியூசிக்கல் விசில் சவுண்ட் வந்து கேட்குது. ஃபர்ஸ்ட் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இது ஸ்டேஷனோட இன்டர்காம்லேருந்து வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த சவுண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. அப்போ தான் மேலே திரும்பி பார்க்குறாரு. மேலே பார்த்தா இவர் வளர்த்துட்டு வரக்கூடிய, அதாவது இவரோட பெட்டை வந்து ஸ்டேஷனுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டுறாரு. சரியா? ஸோ எடுத்துகிட்டு வரும்போது அந்த பேர்டு, அந்த கெனரி பேர்டு இருக்கு இல்லையா? அதுதான் அப்படியே ஏரில் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே நல்லா விசில் அப்படியே மெதுவான ஒரு மெல்லிய குரலில் விசில் அடிச்சுட்டே பறந்துருக்கிறத பார்க்காங்க. ஸோ இந்த பேர்டோட பேர் வந்து கேரிபல் அப்படின்றது. ஸோ இவங்க நம்மளோட கேரிபல் வந்து ஒரு பொண்ணு. ஓகே, அப்படி தான் நினச்சேன். அவள் பொண்ணு தான். ஸோ அது வந்து ஒரு லேடி பேர்டு அது. ஓகேவா? ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த ஜீரோ என்விரான்மெண்ட்லேயுமே வந்து சர்வே ஆக வந்து கற்றுக்குச்சான். அங்கே இருக்கக்கூடிய அப்படியே அந்த காற்றுல வந்து லூப் ஆகுறது, ஃப்ளோட் ஆகுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி குறும்பு எல்லாமே அந்த பேர்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. அது எல்லாமே நம்மளோட வந்து ஸ்வெயின் வந்து பார்த்துட்ருக்காரு. இவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாவும் இருக்கு. எப்படி இந்த பேர்டு வந்து இவ்ளோ சீக்கிரமா அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சர்ப்ரைஸாவும் இருக்கு. அதே இடத்துல வந்து ஹேப்பியா ஃபீல் ஆகுறாரு. சரி, நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டதுக்கு அதுக்கு எதுவும் ஆபத்து இல்லாம ஏதோ ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குல்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து ஹேப்பியாவும் இருக்கு. ஆனா இவரு பேர்ட் கொண்டு வர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ணவே இல்ல. எப்படி கொண்டு வரலாம்? அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்ண முடியும்? அது மூலியமா நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மிஷனுக்கு உள்ள ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு நிறையா வேண்டாம் சும்மா சண்டைகள் எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் மீறி தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை எப்படி சொல்லி அந்த இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணாரு அப்படின்னா, இல்லை இது வந்து நீங்கள் சயின்ஸ் ரீதியாக பாருங்கள், ஒரு சயின்டிஃபிக் கியூரியாசிட்டியோட நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து எனக்கு அது பெட் தான். பட் இருந்தாலுமே அது எப்படி ஒரு ஜீரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்ல அது எப்படி சர்வே பண்ணுது, இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்காகவும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவளுக்கு யார், நம்ம கேரிபல் இருக்காங்க இல்லையா, கிளாரிபல். ஸோ அந்த பேர்டுக்கு வந்து நமக்கு தனியாக ஃபுட்டோ தனியாக ஸ்பேஸோ அப்படிங்கிறது எதுவுமே தேவை கிடையாது. அது சீக்கிரமாக வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ ஸ்பேஸில் வந்து பயப்படாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி தான் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே வந்து கன்வின்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் சரி வேறு வழி இல்லை, நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தால் டைம் ஆயிரும் அப்படின்ட்டுன்னு இங்கே எதுவும் அதை மறுத்து பேசலை மேற்கொண்டு. சரியா? அப்புறம் அந்த கிளாரிபல் வந்து ரொம்ப குவைட்டாக இருக்குமா எப்போல்லாம் அப்படின்னு பார்த்தா, அந்த அஃபிஷியல்ஸ் ஏதாவது அடிக்கடி ஏதாவது வந்து
லைவா ஏதாவது வீடியோ இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அப்பலாம் வந்து ரொம்ப சவுண்ட் போடாம அமைதியா இருக்குமா. ஏன்னா இதோட பிரசன்ஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு அப்டின்னா, பெரிய ஆபத்து. கேள்விகள் நெறைய வரும். நீங்க எப்படி அந்த பேர்ட வந்து தெரியாத்தனமா கொண்டு போலாம்? இத வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதனால ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனா என்ன பண்ண முடியும்? அப்டின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக இத ஒரு மறைச்சிருக்காங்க. பேர்டும் அதுக்கேத்த மாதிரி சாமர்த்தியமா அதோட பிரசன்ஸ் இருக்கு. நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிரசன்ஸும் காமிக்காம, இந்த டைம்ல ரொம்ப குவைட்டான பேர்டாவே இருக்குமா. ரொம்ப அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு எல்லாமே ஒரு செல்லமான பேர்டா, ரொம்ப சியர்ஃபுல்லான பேர்டாவே மாறிடுச்சாம். சரிக்கா? இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து பகல் எது, ராத்திரி எதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து சன்னு, மூன் அதெல்லாம் வந்து மாறி, மாறி வந்துட்டே இருக்கும். அவங்க மேலே இருக்கிறதுனால. இதான் ராத்திரி, இதான் பகல் அவங்களாலாம் வந்து இது பண்ண முடியாது. நைட் எப்பலாம் ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து அடிக்கடி நைட் அப்படிங்கிற மீன்ஸ் அந்த இருள், டார்க்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். அப்போலாம் அவங்களுக்கு வந்து நைட்டு தான். இல்லையா? ஸோ நைட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த டைம் வந்து பகல் வரும். ஸோ அவங்களுக்கு அது நைட் எது, டே எது அப்படிங்கும்போது ஸ்பேஸ்ல இருக்கணும்னு தெரியாது. ஸோ நரேட்டர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டைம் வந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஹெட்டேக்கா இருக்காம். எப்பவுமே இல்லாத விட டயர்ட்னஸ் அவருக்கு வந்து தோணிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கா, அதே டைம்ல வந்து மத்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க வந்து நோட்டீஸ் பண்றாங்க, "என்ன நம்மளோட ஸ்வீன் இன்னும் காணுமே, ஆள காணுமே" அப்படின்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அந்த பேர்ட பார்த்து போயிட்டு இருப்பாரு போல. டெய்லி அந்த பேர்ட் தான் அவர வந்து அந்த விஸ்லிங் சவுண்ட் வச்சு எழுப்பும். பட் இன்னைக்கு என்னமோ தெரியல, அந்த பேர்ட நானுமே வந்து பார்க்கல. அந்த சத்தத்த கேட்கவே இல்ல. ஸோ அத தேடி தான் போயிருப்பாரு போல, எங்கேயோ இருக்கு போல அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. ஸோ இவங்களுடைய டிஸ்கஷன் அப்படியே நடந்துட்டே இருக்கும்போது, போயிட்டு இருக்கும்போது, ஸ்பெயின் வந்து வராங்க. ரொம்ப அப்செட் ஆயி வராங்க. ஸோ அவரோட கையில வந்து கிளாரிபெல் அந்த பேர்ட் இருக்கு இல்லையா? அந்த பேர்ட் வந்து எந்த ஒரு ஆடாம, அசையாம, ஒரு மோஷன்லெஸ்ஸா ஒரு சைலன்ட்டா இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு லைஃபே இல்லாத மாதிரி இருக்கு. மீன்ஸ் இறந்து போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த பேர்ட்? ஸோ அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ அத கையில வச்சு பார்த்து காமிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஹோல் க்ரூ மெம்பர்ஸுமே ரொம்ப சேட் ஆகுறாங்க, கன்ஃப்யூஸ் ஆகுறாங்கலாம். என்ன நினைச்சுட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த பேர்ட் இறந்து போச்சு போல, இந்த சர்வை பண்ண முடியல போல இந்த என்விரான்மென்ட்ல அப்படின்னு நினைச்சு ரொம்ப சோகமாயிடுறாங்களாம். அப்போ அங்க வந்து குக்கா இருக்கக்கூடிய அந்த ஜாக் டன்கன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேர்டோட இதயம் இருக்கு இல்லையா? அங்க வந்து ஹார்ட் பீட்ட வந்து செக் பண்றாங்க. இப்படி மெல்லிசா கேட்கிற மாதிரியும் இருக்கு, கேட்காத மாரியும் இருக்கு. ஸோ அவரால சொல்லவே முடியல. அந்த பேர்ட் வந்து இன்னும் ஸ்டில் அலைவா இருக்கா? அப்படின்ற மாதிரி எதுவுமே அவளால வந்து கன்ஃபார்மே பண்ணல. ஸோ இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை எமர்ஜென்சி நம்ம வந்து அந்த எமர்ஜென்சிக்கு அந்த ஆக்ஸிஜன் எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லையா? அது வேணா குடுத்து பார்ப்போம். அந்த ஆக்ஸிஜன் சப்ளை. மேபி அதனால பேர்டுக்கு ஏதாவது இதாகலாம். ஏன்னா வந்து இந்த என்விரான்மென்ட் வந்து சர்வைவ் பண்றது மனுஷங்களுக்கே ரொம்ப பெரிய பாடான விஷயம். இப்ப பேர்ட்ஸுக்கு அப்படிங்கும்போது குட்டி, குட்டி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே தானே இருக்கும். ஸோ ஆக்ஸிஜன் குடுத்து பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாஸ்க்லாம் இருக்கு இல்லையா? சாரி அந்த குட்டி, குட்டி மாஸ்க்லாம் இருக்கு இல்லையா? மாஸ்க்லாம் எடுத்து அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க் எடுத்துட்டு போய் இந்த பேர்டுக்குலாம் வைக்கிறாங்க. ஸோ அத வச்சு கொஞ்ச நேரத்திலயுமே மறுபடியும் பேர்ட் வந்து சூப்பரா நல்லா ஹேப்பியா நல்லா வந்து முழிச்சு பாக்குது. அந்த விஸ்லிங் சவுண்ட் எல்லாமே குடுக்குது. பட் இது ரொம்ப நேரத்துக்கு வந்து நீடிக்கல. மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயுமே என்ன பண்ணிட்டான், மயங்கி அப்படியே போத்துக்கட்டின்னு விழுந்துருச்சான். ஸோ நரேட்டருக்கு வந்து இது இப்படி பண்றத பார்த்தா உடனே அவரோட ஒரு ஞாபகத்துக்கு போயிடுறாரு. என்னன்னா, பழைய காலத்துலலாம் அந்த காலத்துலலாம் இது ஒரு இது ஓகேவா? ஸோ அந்த காலத்துலலாம் வந்து அந்த மைன்லலாம் வேலை பார்க்க போவாங்க இல்லையா? ஸோ அந்த சுரங்கத்தில வேலை பார்க்க போம்போது, இந்த கேனரியல் பேர்ட வந்து கொண்டு போவாங்களாம். ஏன்னா, இந்த பேர்டுக்கு வந்து அந்த சென்ஸ் பண்றக்கூடிய விஷயங்கள், அந்த சென்சிட்டிவான அந்த டாக்ஸிக் கேஸஸ்லாம் சென்ஸ் பண்றக்கூடிய விஷயம் வந்து அப்சர்வ் பண்றது வந்து ஹியூமன்ஸ விட இந்த பேர்டுக்கு பயங்கர அதிகமா இருக்குமாம். இப்படி இது ஏதாவது சென்ஸ் பண்ணி, அது மூலியமா ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா, அங்க இருக்கக்கூடியவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, இல்ல ஏதோ ஒரு வார்னிங் மாரி இந்த இருக்கு. இந்த ஏர்ல வந்து ஏதோ ஒரு பொல்யூட்டடான டாக்ஸிக் கேஸ் வந்து கலந்திருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, உடனே அந்த சுரங்கத்த விட்டு வெளிய வந்துருவாங்களாம். அதுக்காகவே பர்ட்டிகுலரா இந்த பேர்ட் எல்லாமே அந்த காலத்துல மைண்டுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவருக்கு வந்து ஞாபகம் வருது. ஒருவேள இந்த சரவுண்டிங்லயும் அதே மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கோ, நமக்கு தெரியாம அந்த பேர்ட் மட்டும் சென்ஸ் பண்ணி இத மாதிரி ரியாக்ட் காமிச்சிருக்கோ அப்டின்ட்டுன்னு அடுத்த கட்ட நடவடிக்கையா அங்க இருக்கக்கூடிய அந்த டியூட்டி என்ஜினியர் ஜிம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, "அந்த காத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு" அப்டிங்கிற மாரி நம்மளோட ஸ்பெயின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் நம்மளோட சிம் சொல்லும்போது ஜிம் வந்து அந்த ஐடியா வந்து ஏத்துக்கல. ஏன் அப்டின்னா, இப்ப ஏதாவது டேமேஜா இருந்துச்சு அப்டிங்கும்போது அது அலாரம் ஆஃப் ஆகும் இல்லையா? அலாரம் வந்து அலாரம் குடுக்கும் இல்லையா? வார்னிங் அது மாதிரி எதுவுமே வரலையே அப்டின்னு இது பண்ணும்போது, ஜிம்மோட அசிஸ்டன்ட் என்ன ரிமைண்ட் பண்றாங்க அப்டின்னா, செகண்ட் அலாரம் வந்து கனெக்ட்டே ஆகலையே! அப்டின்ற மாரி, கனெக்ட்டே பண்ணல அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க.
அப்பதான் ஜிம்முக்கு வந்து இதா இருக்கு. மேபி நம்ம ஃபர்ஸ்ட் அலாரமே ஏதாவது ஜாம் ஆயிருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடுறாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜிம் வந்து ரிட்டர்ன் வராங்க. கொஞ்சம் சோர்வா தான் வராங்க, டயர்டாயி தான் வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போ வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எக்லிப்ஸ் ஒண்ணு வந்து ஏற்பட்டிருக்கு. சரியா? ஸோ அந்த எக்லிப்ஸ் ஏற்பட்டதுனால, பார்ட் ஆஃப் ஏர் பியூரிஃபையர் வந்து ஃபுல் ஃப்ரோசன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து வொர்க்கிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அலாரம் வந்து கனெக்ட் ஆகவே இல்ல இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஃபெயிலியரா தான் போயிருக்கு. ஸோ இந்த கிளாரிபிள் மட்டும் மார்னிங் குடுக்கல அப்படின்னா, நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்ட்டு நடந்த விஷயத்துல எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த ஆக்ஸிஜன் அந்த ஏர் பியூரிஃபையர் இல்லாம அந்த ஆக்ஸிஜன் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சுன்னா கிடைக்காது. ஆக்ஸிஜன் வந்து ப்ராப்பரா வந்து வராது. ஸோ இருக்கக்கூடியவங்க எல்லாரும் டோட்டலா வந்து இறந்திருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா? அந்த சென்ஸ் பண்றதோட இது வந்து அந்த கேனரி பேர்டுக்கு வந்து ரொம்பவே அதிகம். ஹியூமன்ஸ் விட பல மடங்கு அதிகம். அதனால தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இது இப்படியே தொடர்ந்து போயிருந்தானா, இன்னும் 2, 3 நாள்ல கண்டிப்பா இவங்களும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறைனால இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து இறந்திருப்பாங்க. ஸோ அந்த கிளாரிபல்க்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்றாங்க. ஒரு சின்ன எல்லோ கேனரி பேர்ட் வந்து ஹோல் குரூவயுமே வந்து சேவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து பேர்ட்ஸை கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது காமனான விஷயமா வந்து மாறிடுச்சு. இது வந்து பெட்டுக்காக ஒரு செல்ல பிராணி அப்படின்றது மட்டும் இல்லாம, அந்த நேச்சுரலா அந்த இயர்லி வார்னிங் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இது வந்து பார்க்கப்படுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நல்லா இருந்ததுல்ல கதை பார்க்குறதுக்கு. சிம்பிளா, நீட்டா, கியூட்டா இருந்தது இல்லையா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் சம்மரி வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. நம்மளோட இன்னொரு சேனல் ஹனிபீ சேனலுக்கும் உங்களோட ஆதரவு வேணும் அப்படின்ட்டுன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஸோ அதுலயும் தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே நான் வந்து மாறி மாறி தான் போட்டுட்டே இருப்பேன். மோஸ்ட்லி தமிழ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தமிழ் வேணும் அப்படின்னா, இதுலயும் பார்க்கலாம். அந்த சேனல்ல போய் அதுலயும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க் யூ.